கோவை போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் இதுவரையில் தமிழக போலீஸ் வரலாற்றிலேயே செய்யாத ஒரு வேலையை பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமான விஷயம். என்ன அப்படின்னா, காவல்துறையினர் ஜென்ரலாகவே கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலம் நல்லா படிப்பாங்க, எழுதுவாங்க. ஆனால் சரளமாக பேச முடியாது. அங்கே திக்கு முக்காடுவாங்க. இது நாட் ஓன்லி போலீஸ், எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் உள்ளது. ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பேர் கமிஷனர் லெவலில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்குறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப போராக இருக்கும். அதெல்லாம் நான் செக் பண்ணியிருக்கேன். பல 2-3 கமிஷனரை பார்க்கும்போது ஆங்கிலத்தை ரொம்ப தடுமாறி பேசுவாங்க. அப்படி இனிமேல் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரவண சுந்தர் கமிஷனர் என்ன பண்ணுறாருன்னா, கமிஷனரில் இருக்கிற எல்லா கடைநிலை ஊழியர்லேருந்து கான்ஸ்டபிள்லேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் யாரெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியாதோ வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒரு தனியார் நிறுவனத்தை டைப் பண்ணுறாரு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க வச்சுட்டாரு. இப்போ கிளாஸ் போயின்னு இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ போலீஸை பார்த்தாலுமே சில பேர் இங்கிலீஷில் பேசுவாங்க, ஏன்னா போலீஸ் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் நமக்கு ஒரு வீக்னஸ் தானே. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சரவண சுந்தர் கமிஷனர் ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. போலீஸ் இவர் பண்ண வேலையை தமிழகம் முழுக்க இது போன்று டிஜிபியிலேருந்து எஸ்பியிலேருந்து ஐஜிலேருந்து எல்லாம் இது மாதிரி நடவடிக்கை எடுத்து இது போன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா காவல்துறைக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும்.